நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லுவோம். என்னோடு கூட சேர்ந்து 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதிலிருந்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் சவுலனுடைய தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்று இந்த வசனத்தில் வாசிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். கடந்த வாரத்திலே சவுல் ராஜா எப்படி அவர் ராஜாவாக தேவன் தெரிந்து கொண்டு அந்த ராஜாவாவதற்கு கர்த்தர் என்ன செய்தார் என்பதை குறித்து நம்ம என்ன செய்தோம். கழுதைகள் அவங்க அப்பாவனுடைய கழுதைகள் காணாமல் போன போது அந்த கழுதைகளை தேடி போகிற நேரத்தில் கர்த்தருடைய செயல் அந்த இடத்துல வெளிப்பட்டு அவன் ராஜாவாவதை சாமுவேலுக்கு அறிவித்து, அதற்கு பிறகு அவங்க அந்த பலி விருந்திலே பங்கு பெற்று வேலைக்காரனை முன்னாடி அனுப்பிவிட்டு, அதற்கு பிறகு இவனோடு கூட தனித்து பேசி இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிற காரியத்தை நம்ம போன வாரத்தில் பார்த்தா அது கொஞ்சம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ராஜாவாக அவர் முற்றிலுமாய் அபிஷேகம் பண்ண போகிற அந்த காரியத்தை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேசுகிறேன். இதில் நம் முதல் வசனத்தை 10ஆம் அதிகாரம் இந்த முதல் வசனத்தை வாசித்தது போல, அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்று பார்க்கிறோம். இந்த வேத பகுதியில் குப்பி அப்படிங்கிற ஒரு அபிஷேகத்தை பார்க்கிறோம். என்ன அபிஷேகம்? குப்பி. குப்பின்னா என்னது? ஒரு சின்ன ஒரு பாட்டில், ஒரு சின்னன்னு வச்சுக்கலாமே, ஒரு சின்ன ஒரு பாட்டில். அது பைபிளில் சில டிரான்ஸ்லேட்டர்லாம் ஃப்ளாஸ்க் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஃப்ளாஸ்க்கு அல்லது சின்ன ஒரு குப்பினுடைய அபிஷேகத்தை யார் மேலே பண்ணினா? சவுல் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, ஒரு முக்கியமான சத்தியம் இதில் இருக்கிறது. இந்த குப்பி அபிஷேகம் சவுல் ராஜாவுக்கு எதை காண்பிக்கிறது அப்படின்னா, ஒன்று, இந்த குப்பி ஈஸியான செய்யும், உடைந்து போகக்கூடிய ஒன்று. ரெண்டாவது, இந்த குப்பி அளவு சின்ன அளவு, அப்படிதானே, சின்ன அளவான ஒரு அபிஷேகம். ரெண்டாவது, இது ஃபஸ்ட்டு இது உடைந்து போகக்கூடியது. அப்படின்னா இதனுடைய அர்த்தம் என்ன? இவன் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பதாகவே சவுல் ராஜாவினுடைய ராஜாந்தம் ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் தான் இருக்கும், அது தொடர்ந்து இருக்காது, அது உடைந்து போகும் என்பதை அடையாளமாக இந்த குப்பி அபிஷேகம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி அளவும் சின்ன அளவு தான், அதனுடைய அளவு ஃபுல்லாக இல்லை. பைபிளில் பார்த்தீங்கன்னா இவருக்கு சவுலுக்கும் யெகூ என்கிற ஒரு ராஜாக்கும் இந்த குப்பி அபிஷேகத்தை அவர்கள் செய்தார்கள். இதை நீங்கள் வீட்டில் படிச்சுக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1-6 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த வாசிங்க பார்க்கலாம். 1-6 வசனம் சீக்கிரமாக வாசிக்கணும். 9ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 1-6 வசனங்கள். ஒருவனை நோக்கி நீ இடை கட்டி கொண்டு உன் தைல குப்பியை உன் கையில் எடுத்துக்கொண்டு போ. குமாரன் யோசபாத்தின் குமாரன் யெகூ என்று எங்கே இருக்கிறான்னு கேட்டு அவனை போய் நீ என்ன செய், அபிஷேகம் பண்ணுங்கிறான். அவனை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த குப்பி அபிஷேகத்தை அவன் மேல் பண்ணுகிறான். இதெல்லாம் எதுக்கு அடையாளம்னா, அவனுடைய ராஜ்யம் நீண்ட நாட்கள் இருக்காது, இல்லை, அது சீக்கிரம் உடைக்கப்படும் என்பதற்காக அவனுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் தான் இந்த குப்பியினுடைய அபிஷேகம்.
பைபிளில் தாவீதினுடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவீதை இதே சாமுவேல் அபிஷேகம் பண்ணுறாரு. எதனால் அபிஷேகம் பண்ணுறாரு? கொம்பினாலே அபிஷேகம் பண்ணுகிறார். குப்பி அபிஷேகம் என்பது வேற, கொம்புனுடைய அபிஷேகம் என்பது வேற. அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். அந்த 16ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபணம் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டார். இங்கே தாவீதின் வாழ்க்கையிலே சாமுவேல் ராஜா அபிஷேகம் பண்ணினது கொம்பினாலான அபிஷேகம். ஏன் இந்த கொம்பினால் அபிஷேகம்? இந்த கொம்பு சீக்கிரமாக என்ன செய்யாது? உடைய கூடியது அல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கொம்பில் இருக்கிற தைலம் எவ்வளவு அளவு? பெரிதான அளவு. அதான் தாவீது சொல்றார், சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கொம்பினுடைய அபிஷேகம் என்ன? அது என்னை நிரம்பி வழிகிற அபிஷேகம். 2வது, தாவீதினுடைய ராஜ்யம் நித்திய காலமாக நீடித்திருக்கக்கூடிய ராஜ்யம். அந்த தாவீதினுடைய வம்சாவளியில் இயேசு கிறிஸ்து வந்தார், ராஜாவாக வருகிறார், கர்த்தராக அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா என்பதற்கு அடையாளமாக அவன் கொம்பினாலே கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமென். சங்கீதம் 133வது சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க, அந்த கொம்பினாலான அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம் என்று இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். சங்கீதங்களின் புஸ்தகம் 133வது சங்கீதம் 1 வசனத்திலிருந்தே இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாய் இருக்கிறது. அது ஆரோனின் சிரசின் மேலே ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளிலே இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எருமோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. அது ஆரோனுடைய சிரசின் மேலே ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வழிந்து அவனுடைய வஸ்திரத்தை நனைக்கிற, அவனை நிரப்புகிற அது நல்ல தைலத்துக்கு அடையாளமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நிறைவான ஒரு அபிஷேகம். அவருடைய ராஜ்யம் உடைந்து போகாத ஒரு ராஜ்யம். இன்னொரு விஷயம் தெரியுமா? சவுல் ராஜாவை அவர் போகிற பகலிலே போகிற ஒரு வெளியான ஒரு அபிஷேகத்தை சாமுவேல் தீர்க்கதரிசி செய்தார். ஆனால் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டது எங்கே தெரியுமா? சகோதரர் நடுவில் அவன் வீட்டுக்குள்ள கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினான். ஹல்லேலூயா. சவுல் ராஜா பெற்றது புறம்பான வெளிப்பிரகாரமான அபிஷேகம். தாவீது செய்யப்பட்ட அபிஷேகம் உட்பிரகாரமான அபிஷேகம். ஆமென். ஹல்லேலூயா. பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாம் ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். வானம் திறக்கப்பட்டது. தேவ ஆவியான பலத்த காற்றடித்து வானம் திறக்கப்பட்டது. தேவ ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் அமர்ந்தார் என்று பார்க்கிறோம். அக்னிமயமான நாவுகளாலும் பிரிந்திருக்கும் நாவுகளால் அவங்களுக்கு காணப்பட்டு ஒவ்வொருவரையும் அது நிரப்பிற்று என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் ஆவியினாலும் நிறைந்திருந்தான் என்று பார்க்கிறோம். ஆமென். இப்படி பைபிளில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய அபிஷேகம் அப்படியே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்முடைய உள்ளத்தை தேவ ஆவியினால் நிரப்புகிற அபிஷேகமாக இருக்கிறது. அதை கர்த்தர் ராஜாக்களுக்கு
அந்த அபிஷேகத்தை தாவீதுக்கு கொடுத்தார். அதே போல தான் சாலமோன் ராஜாவுக்கும் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டது. சாதோக்கு ஆசாரியன் கூட்டி கொண்டு போய் அவன் கூடாரத்துக்குள் இருந்த கொம்பை எடுத்துக்கொண்டு வந்து அந்த கொம்பினாலான அபிஷேகத்தை யாருக்கு கொடுத்தார்? சாலமோனுக்கு கொடுத்தார். அவன் தலையிலே ஊற்றினார். அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தபோது இயேசு கிறிஸ்துவை தேவ ஆவியானவர் எப்படி அபிஷேகித்தார் தெரியுமா? முதல்ல லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நீங்கள் படித்து பாருங்க. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் தமது ஆவியை அவருக்கு அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அளவு அன்லிமிட்டெட் அதாவது அபிஷேகம் என்று பார்க்க, அனாயிண்டிங், அன்லிமிட்டெட் அனாயிண்டிங். ஆமென். நிறைவான ஒரு அபிஷேகம். என் பாத்திரம் ஓவர்ஃப்ளோ ஆகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடருகிறது என்று தாவீது சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அபிஷேகம். இன்னைக்கு நம்ம எல்லாம் யாருங்க? ஆண்டவர் நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு ஆண்டவர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு குப்பி அபிஷேகம் அல்ல, நமக்கு ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரையே நமக்கு கொடுத்திருக்கிறார். பெந்தைக்கோஸ்தே எனும் நாள் வந்தபோது அவர்கள் கூடியிருந்தார்கள். ஆமென். அவர் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரின பரிசுத்த ஆவியானவர் என்று அவரை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பிதாவின் வாக்குத்தத்தம் பெறுவதற்கு நீங்கள் எருசலேமிலே போய் நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னார். பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் ஆண்டவர் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் அவருக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆவியானவரை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் நம்மை நிறைக்க வந்தார். ஆவியானவர் நம்மை அபிஷேகிக்க வந்தார். தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறது. நம்மை ராஜாவாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் என்று நம்ம வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு குப்பின் அபிஷேகம் அல்ல, நமக்கு கர்த்தர் கொம்பின் அபிஷேகத்தை கர்த்தர் பண்ணி இருக்கிறார். நிரந்தரமான ஒரு அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிறது. நிரந்தரமான ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஏசப்பா என்னைக்கு வர்றாரோ அன்னைக்கு தான் நம்ம இந்த சரீரத்தை என்ன செய்யும்? பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு போகும். அது வரைக்கும் இந்த பூமியிலே பரிசுத்த ஆவியானவர் அவர் இருந்து கொண்டே இருப்பார், நம்மை நிரப்பிக்கொண்டே இருப்பார். அதனால தான் பவுல் இந்த எபேசியர் நிருபத்திலெல்லாம் வாசிக்கிறோம். என்னென்னா, உங்கள் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. புறம்பான மனுஷன் அது நாளுக்கு நாள் பழையதாகி போகும். உள்ளான அபிஷேகம் உள்ளான நம்முடைய ஆத்மாவை திருப்திப்படுத்துகிறது. உள்ளான நம்முடைய இருதயத்தை திருப்திப்படுத்துகிற அந்த கொம்பிலான அபிஷேகம் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆவியிலே நிறைஞ்சு நம்ம ஜெபம் பண்ணுங்க. சங்கீதங்களினாலாவது பாட்டுகளின் ஞான பாட்டுகளினாலாவது ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் ஜெபம் பண்ணி புத்தி சொல்லி கொண்டு ஆவியினாலே நிறையுங்கள் என்று பைபிளில் வாசிக்கிறோம். ஆவியிலே ஒரு நிறைந்த வாழ்க்கை நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாம், உடைந்து போகக்கூடிய அந்த குப்பின் அபிஷேகம் அல்ல, அளவு கம்மியான அந்த குப்பின் அபிஷேகம் அல்ல, ஹல்லேலூயா, வெளிப்புறமான அபிஷேகம் அல்ல, நமக்குள்ளான அபிஷேகம் நமக்கு தேவை. ஆமென். அதை வாஞ்சிக்கணும், அதை தாகத்தோடு கூட ஆவியான இடத்துல கேட்கணும். அந்த வாலிப பிள்ளைகள்லாம் நீங்கள் கேட்டு அதை பெற்றுக்கொண்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அன்னி பாஷைகளை சபையில் பேசணும், தீர்க்க தரிசனங்களை சபையில் சொல்லணும். ஆவியினாலே நீ நிரப்பப்பட்டு பற்பல பாஷைகளை அவர்கள் பேசினார்கள் என்று பார்க்கிறோம். அந்த மாதிரி ஒரு எழுப்புதல் நம்ம சபையில் உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. ஏதோ நம்ம வந்துட்டு ஆராதிச்சுட்டு கை தட்டிட்டு ஏதோ 2 பாட்டு பாடி ஏதோ ஒரு கச்சேரி நடக்கிற மாதிரி கேட்டுட்டு போகக்கூடாது. நம்ம ஆவியினாலே நிறைந்த ஒரு வாழ்க்கை நம்ம வேண்டும். ஆண்டவர் நம்மை ராஜாக்களாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இங்கே நம்ம இந்த வேத பகுதியிலே அவர் குப்பினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று பார்க்கிறோம். இங்கே சவுல் ராஜாவாக போவதற்கு முன்பதாக
அவருடைய உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயங்கள் என்ன செய்தது இருந்தது. சவுல் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சமயத்தில் சவுலின் மனதில் இருந்த 3 விஷயங்கள் இருந்துச்சு. முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கழுதைகள் கண்டுபிடிக்க தேவை இருந்துச்சு. அது கழுதைகள் காணாமல் போச்சு, அது கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற ஒரு தாகம் யாருக்குள்ளே இருந்தது? அவனுக்குள்ளே அந்த வாஞ்சை இருந்தது, அந்த கவலை இருந்தது என்று எடுத்துக்கணும். 2வது காரியம் என்னென்னா, சவுலின் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் மற்றும் அவனுடைய நிதி தேவையாக இருந்துச்சு. 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அந்த தீர்க்கதரிசியை அவர் பார்க்க போகலாம் என்று அவனுடைய வேலைக்காரன் சொன்னபோது சொல்கிறான், நம்ம தீர்க்கதரிசியை பார்க்க போனால் வெறுங்கையா நம்ம எப்படி போகுது? நம்மிடத்தில் ஒன்றுமில்லை, எல்லா பலகாரமெல்லாம் என்ன செய்யுது? தீர்ந்து போயிடுச்சு. அதனால் அவரை வெறுமையாக நம்ம எப்படி பார்க்க போகலாம்? எப்படி பார்க்க போக முடியும்? அவருக்கு எதாவது அவனை கொண்டு போய் கொடுக்கணும் இல்லை அப்படி என்று சவுல் அவன் வேலைக்காரனிடத்தில் சொல்லும்போது வேலைக்காரன் சொன்னான், என் கையில் எவ்வளோ இருக்குது? ஒரு 1/4 சேக்கல் வெள்ளி இருக்குது, அதை கொண்டு போய் அந்த ஊழியக்காரனை பார்த்துட்டு வரலாம் என்று சொன்னதை பார்க்கிறோம். அப்போ சவுலினிடத்தில் என்ன இல்லை? நிதி பற்றாக்குறை இருந்தது. அடுத்தது 3வது காரியம் என்ன? 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஒரு ராஜாவின் வேலை செய்யும் திறமை அவருக்கு இருக்குமா என்ற கேள்வி இருந்துச்சு. ஒரு ராஜாவை போல நம்மளால் வேலை செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி யாருக்குள்ளே இருந்தது? சவுலிடத்தில் இருந்தது. 3 காரியம். ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்று கழுதைகள் கண்டுபிடிக்க தேவை இருந்தது, கவலை இருந்தது. 2வது பார்த்திங்கன்னா அவனுக்கு பொருளாதார விஷயங்கள் தேவையாக இருந்தது. 3வது விஷயம் என்னென்னா, அவன் நான் ராஜாவுக்கெல்லாம் நான் தகுதியாக இருப்பேனா, ராஜாவுடைய வேலை என்னால் செய்ய முடியுமா அப்படிங்கிற 3 காரியம் அவனுடைய மனதிலே இருந்தது. ஹல்லேலூயா. 3 காரியம் அவனுடைய மனசில் ஓடிட்டே இருக்குது. இவர் வந்ததனுடைய சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்க்க வந்ததனுடைய முகாந்திரமெல்லாம் என்னென்னா, அப்பானுடைய கொஞ்சம் கழுதைகள் காணாமல் போயிடுச்சு. நான் போன வாரமே சொன்னேன், ஒரு கழுதை அல்ல, கழுதைகள் என்ன செய்தது? காணாமல், கொஞ்சம் கழுதைகளை காணாமல் போயிடுச்சு. இது வேற எங்கேயும் காணாமல் போகவில்லை. நான் சொன்னது போல ஆண்டவர் கழுதைகளை மறைத்து வைத்தார், எல்லாருடைய கண்களுக்கும் மறைத்து வைத்தார். ஏன் மறைத்து வைத்தார்னா, சவுல் மேலே தேவனுக்கு ஒரு பிரதான நோக்கம் இருந்தது. அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு, அவனை ராஜாவாக அதாவது சாமுவேலிடம் காண்பிப்பதற்காக ஆண்டவர் கொண்டு வந்த வழிகள் அப்படிப்பட்ட வழிகளாக இருந்தது. அதுக்கு கர்த்தர் ஒரு கழுதைகளை காணாமல் பண்ணி வேலைக்காரனை அனுப்பி இவர் வேலைக்காரன் மூலமாக சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்க்க போய், சாமுவேல் தீர்க்கதரிசி அவன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி கர்த்தர் அவனிடத்தில் பேசி அவனுக்கு இவன் தான் என்று ஆண்டவர் காண்பித்த பிறகு அவனை கூட்டிகிட்டு போய் அந்த 30 தலைகள், பெரிய தலைகள் உள்ள ஒரு மிகப்பெரிய தேசத்தில் உள்ள ஒரு மூப்பர்கள் இருந்த இடங்களிலே கொண்டு போய் முதன்மையான இடத்திலே அவனை உட்கார வைத்தார். நான் சொன்ன சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து ஆண்டவர் ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் அவனை உட்கார பண்ணுகிறார் என்ற அந்த வசனம் இங்கே சவுலுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். நம்ம போன வாரம் பார்த்தோம், பெஞ்சமின் கோத்திரத்தான் அவங்க வெறும் மீதியாக 600 பேர் மாத்திரம் இருந்தாங்க. அந்த எப்படி வறண்ட நிறத்தில் ஒரு மரம் துளிர்விட்டு எழுந்தது போல இந்த பெஞ்சமின் கோத்திரம் அது உயிரடைந்தது என்று பார்க்கிறோம். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வந்தவங்க இந்த பெஞ்சமின் கோத்திரம். அதனால தான் சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்துல சொல்கிறாரு, நான் எல்லா கோத்திரத்திலும் சின்ன கோத்திரம். அல்லேலூயா. நான் எங்கள் வீட்டிலே ரொம்ப அற்பமானவங்க, நான் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்க, நாங்கள் ரொம்ப ஒரு கஷ்டத்திலேருந்து மேலே வந்தவங்க, ஒரு எளிமையான இடத்திலிருந்து மேலே வந்த ஒரு கோத்திரம் எங்களுடைய கோத்திரம் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னார், நீ தான் அவனைத்தான் அபிஷேகம் பண்ணு என்று. அல்லேலூயா. அப்புறம் வேலைக்காரனை முன்னாடி நடக்க வச்சுட்டு இந்த அபிஷேகத்தை பண்ணினார். கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த 3 காரியத்துக்கும் அவன் மனசில் இருந்த 3 கேள்விக்கும், அந்த மனசில் இருந்த 3 அந்த விஷயங்களுக்கும்
ஆண்டவர் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு, ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அந்த தேவைகள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே சந்திக்கப்பட்டுச்சு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2ஆம் அந்த வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் போது 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அந்த 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இருங்க, அந்த 2வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும்போது அவனுடைய தேவைகள், அவன் மனதில் இருந்த தேவைகள், கழுதையினுடைய தேவை, அதே சமயத்தில் அவனுடைய பொருளாதார தேவை, அடுத்தது நான் எப்படி அரசாட்சி செய்வேன், அந்த ராஜாவுக்குரிய தகுதி என்னிடத்தில் இருக்குதா என்று கேட்ட அந்த கேள்விக்கு ஆண்டவர் இந்த இடத்திலே பதில் தருகிறார். அவனுக்கு அதை சந்திக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆமென். இப்போ 2வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நீ என்னை விட்டு போகும்போது பெஞ்சமின் எல்லையாகிய செல்சாக்கில் ராகேலின் கல்லறை அண்டையில் 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேட போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதைகளின் மேல் இருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்லுவார்கள். அவன் கழுதைகளை தேட போனான். கழுதைகளை குறித்த பயம் அவனுக்குள்ளே இருந்தது, கவலை இருந்தது. அவன் அபிஷேகம், தன்னுடைய ஜனத்தின் சுதந்திரத்தின் மேலே அபிஷேகம் பண்ணப்பட்ட போது அந்த கழுதைகள் அவன் எதுக்காக வந்தானோ அதற்குரிய விடையை, பதிலை, அதற்குரிய தேவையை ஆண்டவர் அந்த இடத்துல அவனுக்கு சந்திக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளோ சீக்கிரமாக எதையும் நம்ப மாட்டாங்க. பாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது சொன்னால், இந்த பொல்லாத இந்த சந்ததியார் எதை தேடுகிறார்கள்? அடையாளங்களை தேடுகிறார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் அப்பொழுது ஒரு ஆன்சர் பண்ணுறார். என்னன்னா, யோனா தீர்க்கதரிசனுடைய அடையாளமே இல்லாமல் வேறு அடையாளம் நான் சொல்ல மாட்டேன்னு ஆண்டவர் சொன்னார். எப்படி யோனா இரவும் பகலும் மீனின் வயிற்றிலே 3 நாள் தங்கி இருந்தாரோ, அதே போல நான் மனுஷகுமாரனும் பூமியின் அவர் 3 நாள் இரவும் பகலும் இந்த பூமிக்கடியில் இருப்பார் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கும். இந்த ஜனங்கள் எப்பொழுதுமே அடையாளத்தை தேடுவார்கள், அடையாளத்தை கேட்பார்கள். ஏதாவது ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார் என்றால் அதற்குடைய அடையாளம் என்ன என்கிறது யாருடைய வழக்கமாக இருந்தது? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வழக்கமாக இருந்தது. அதனால தான் ஆண்டவர், நீ சாமுவேல், ஒருவேளை சாமுவேல் தீர்க்கதரிசியை அவன் நம்பாமல் இருக்கலாம். ஆண்டவர் சொன்னார் என்ன தெரியுமா? நீ போகும்போது, சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னார் என்னன்னா, நீ போகும்போது உன்னுடைய மனசில் உள்ள கேள்விக்கு அவர் பதிலை தருவார், ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. நீ போகிற வழியிலே நீ ராகேல் கல்லறண்டைக்கு நீ போ, அங்கே 2 மனுஷர் உன்னை சந்திப்பார்கள் என்றார். ஆமே, 3 மனுஷர் இருந்தாலும் அவர் சொன்ன அடையாளங்கள் நிறைவேறாமல் போயிருக்கலாம். 4 பேர் இருந்தாலும் அவர் சொன்ன அடையாளங்கள் நிறைவேறாமல் போயிருக்கலாம். இவன் நம்புவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கலாம். ஒருத்தர் இருந்தால் கூட இவன் சொல்லுவதற்கு, நம்புவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் தீர்க்கதரிசி சரியாக சொல்கிறார், நீ ராகேலின் கல்லறை அண்டையில நீ போகும்போது. ஆமே, எதற்கு ராகேலின் கல்லறை அண்டையை இங்கே காண்பிக்கிறார்கள்? இந்த சவுல் ராஜா எந்த கோத்திரத்திலிருந்து வந்தார்? பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து வந்தார். இப்போ கல்லறை, ராகேலினுடைய கல்லறை யாருடைய கல்லறை? பெஞ்சமினை பெற்றெடுத்த கல்லறை அது. ஹல்லேலூயா. அந்த இடத்துல கொண்டு போய் கர்த்தர் நிறுத்துறார். நிறுத்தி, இவதான் அவனுக்கு தாய். ஹல்லேலூயா. அவனுடைய வம்சத்திலே வராத ஒரு ராஜாவை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று ஆண்டவர் காண்பிப்பதற்காக ஆண்டவர் கொண்டு வந்தார். ஆக்சுவலி ஆண்டவர் யாரை ராஜாவாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார் தெரியுமா? யூத கோத்திரத்திலிருந்து தான் ராஜாவாக வர வேண்டும் என்று கர்த்தருக்கு வாக்குத்தத்தம் இருந்தது. அப்படித்தானே? யூதா கோத்திரத்திலிருந்து தான் வருவார்கள். சமாதான கர்த்தர் வருமளவும் யூதாவை விட்டு செங்கோல் நீங்குவதும் இல்லை என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ யூதா கோத்திரத்திலிருந்து வர வேண்டும். ஆனால் இதை கர்த்தர் இந்த இடத்துல மாற்றி எந்த கோத்திரத்திலிருந்து கர்த்தர் கொண்டு வராரு? பென்யமீன் கோத்திரத்திலிருந்து கர்த்தர் கொண்டு வரார். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போனதோ, அவருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறாமல் போனதோ இல்லை. இந்த சவுல் ராஜாவுக்கு பிறகு ஆண்டவர் தாவீதை
யூதா கோத்திரத்திலிருந்து கர்த்தர் எழுப்பி ராஜாவாய் அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த பெஞ்சமினை பெற்றெடுக்கிற நேரத்தில் தான் யார் மரிச்சு போனா? ராகேல் போகிற வழி கானான் தேசத்துக்குள் கூட போகல, வழியருகே மரித்து போனார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த இடத்துல இப்படி வாசிக்கிறோம். அதனால் 2 மனுஷர் உன்னை பார்ப்பார்கள். 2 மனுஷர் பார்த்து உனக்கு அந்த பதிலை சொல்லுவோம். உன்னுடைய மனசில் ஓடிக்கொண்டிருக்கிற, உன்னுடைய மனசில் கழுதைகள் காணாமல் போயிருச்சேங்கிற அந்த எண்ணம் உனக்குள்ள இருக்கிற அந்த குறையை, அந்த பாரத்தை அவர்கள் உனக்கு தீர்த்து வைப்பார்கள் என்று சொல்லி அவங்க 2 பேரும் பார்த்த உடனே சொல்கிறாங்க, நீ கழுதை உனக்கு கிடைத்து விட்டது. ஹல்லேலூயா, கழுதைகள் கிடைச்சிருச்சு, அது உங்கள் அப்பா வசந்தான் இருக்குது. நீ என்ன செய்ய, உங்கள் அப்பா உனக்காக ரொம்ப கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவனிடத்திலே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அவனுக்கு அந்த பாரம், அவன் என்ன செய்த, அவனுக்குள்ளே இருந்த அந்த கவலை அவனை விட்டு நீங்கிற்று. ஃபஸ்ட்டு ஒரு காரியம். ரெண்டாவது என்ன சொன்னேன்? அவனுடைய பொருளாதாரம். ஏன்னா சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்க்க போவதற்கு அவனிடத்தில் வழியில் கொண்டு வந்த சாப்பாடு, வழியில் கொண்டு வந்த அப்பங்கள், வழியில் கொண்டு வந்த பலகாரம் எல்லாம் தீந்துருச்சு, காசு கூட அவனுக்கு இல்லை அப்படிங்கிற மறந்து போச்சு. ஆனால் ஒரு கால் சேக்கல் வெள்ளியை எங்கே எடுத்து வச்சுருந்தான்? வேலைக்காரனிடத்தில் கொடுத்து வைத்திருந்தான், அதுவும் மறந்து போச்சு பாருங்கள். இப்போது அவனுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய தேவைகள் என்ன செய்கிறாங்க? கொடுக்குறாங்க. இதை பார்த்தபோது கர்த்தர் அவன் என்ன செய்கிறார்? நடத்துகிறார் என்பதை அவன் உணர்ந்து கொள்ளுகிறதை நம்ம பார்க்கிறோம். இல்லை, ஒரு சவுலின் பொருள் மற்றும் உடல் நலமும் கடவுளால் கண்காணிக்கப்படுகிறது என்பதை கடவுள் இந்த இடத்துல அவனுக்கு காண்பிக்கிறார். அவருங்க பாருங்கள், 2வது அடையாளம் என்ன? அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். 3வது வசனம். நீ அந்த ராகேலினுடைய கல்லறையிலிருந்து புறப்பட்டு போகும்போது, 3வது வசனம், நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரில் உள்ள சமபூமியில் நீ சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும், இன்னொருவன் 3 அப்பங்களையும், வேறு ஒருவன் திராட்சை ரசமுள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள். அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி சொல்கிறார்? நீ கட்டாயமாக அவங்க உனக்கு அப்பம் கொடுப்பாங்க, 2 அப்பம் கொடுப்பாங்க. அவங்க 3 பேர் வர்றாங்க, 3 பேர் கையிலே ஒருத்தன் 3 ஆட்டுக்குட்டி கொண்டு போகிறான், ஒருத்தன் அப்பங்களை கொண்டு வர்றான், இன்னொருத்தன் பாருங்கள் என்ன கொண்டு, திராட்சை ரசத்தை துருத்தியிலே கொண்டு வருகிறான். அவங்க பெத்தேலிலே போய், அங்கே இருக்கிற பெத்தேலிலே பலிபீடம் இருந்தது, அந்த பலிபீடத்தில் போய் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படியாய் போகிறாங்க. நீ அப்பத்துக்காக நீ பரிதபிக்க வேண்டாம். நீ ஒரு நேரத்தில் கொஞ்சம் ஒரு நாளைக்கு முன்னாடி நான் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு நான் என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று பரிதபித்தாய். ஒரு பரிசுத்தமான பார்க்க போகிறேன், அவருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று உன்னுடைய உள்ளத்தில் எண்ணம் இருந்தது, ஒரு தாகம் இருந்தது. நான் எப்படி அந்த ஊழியக்காரனை பார்க்க போவேன்? அவன் கையில் எம்டி ஹேண்டாக இருந்தது. ஆண்டவர் இந்த இடத்துல அவனுடைய காரியத்தை பூர்த்தி பண்ணுவார். இனிமேல் உன்னுடைய கை வெறுமையாக இருக்காது. ஹல்லேலூயா. ஜனங்கள் வாண்டடாக உனக்கு காணிக்கை கொடுப்பார்கள். ஜனங்கள் வாண்டடாக உனக்கு கிஃப்டை கொடுப்பாங்க. ஜனங்கள் வாண்டடாக ஆடுகளை கொடுப்பார்கள். ஜனங்கள் வாண்டடாக உனக்கு எல்லாம் அள்ளி கொடுப்பாங்க. அங்கே நிறைவுள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா. நீ எந்த அளவுக்கு உயர்வடைய முடியுமோ அந்த அளவுக்கு நீ உயர்வடைவா. உன்னுடைய பொருளாதாரத்தை குறித்தும் உன்னுடைய நிதி பிரச்சனை குறித்தும் கவலைப்படாத என்கிறதை வெளிப்படுத்தும் வண்ணமாக இந்த சம்பவங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே நடந்தது. ஹல்லேலூயா. ஏசப்பா சொன்னார், உடைக்காக நீ ஏன் கவலைப்படுகிறாய்? உணவுக்காக நீ ஏன் கவலைப்படுகிறாய்? அடுத்தது, தண்ணீருக்காக நீ ஏன் கவலைப்படுகிறாய்? ஹல்லேலூயா. முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, அப்பொழுது இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. அங்கே யாரை பார்க்குறான்? கர்த்தரை தொழுது கொள்ள போகிறவர்களை பார்க்கிறார். ஆட்டுக்குட்டிகளை கையிலே எடுத்துக்கொண்டு போகிறவர்களை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த 2 அப்பத்தை நீ வாங்கி புசி.
இந்த 2 அப்பத்துக்கும் ஆவிக்குரிய அர்த்தத்தையும் நம்ம சொல்லலாம். ஒன்று புதிய ஏற்பாடு சொல்லலாம், இன்னொன்று பழைய ஏற்பாட்டையும் நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். ஏன்னா பைபிள் சொல்லுது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வாயினாலே அவன் பிழைப்பான். வேத பிரமாணங்களை சொல்லலாம். அல்லது இந்த 2 அப்பம் 10 கற்பனைகளை நமக்கு வெளிப்படுத்தலாம். ஒரு அப்பத்திலே 5 கற்பனையும், இன்னொரு அப்பத்தில் 5 கற்பனைகளையும் கர்த்தர் எழுதியிருக்க அந்த 10 கட்டளைகளை நமக்கு அது வெளிப்படுத்தி காண்பிக்கலாம். ஹல்லேலூயா. நீ ராஜாவாய் இருக்கும்போது இவைகளை கைக்கொள்ளு என்று அடையாளப்படுத்துவதற்காக ஆண்டவர் இதை அவன் கையிலே அதை கொடுத்திருக்கலாம். 2வது, நீ போஜனத்துக்காக கவலைப்படாத, என்னிடத்துல ஒன்றுமில்லை என்று கவலைப்படாத. ஜனங்கள் வாண்டடா உன்ட்ட வந்து என்ன செய்வாங்க, நீ ராஜாவாக இருக்கிறதுனாலே வாண்டடாவது உனக்கு கொடுப்பார்கள் என்று பாரு. அதனால நிதி பிரச்சனைக்கோ பொருளாதாரத்துக்கோ அவனுக்கு பிரச்சனை கிடையாது என்பதை இந்த இடத்திலே கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். இது எப்போ நடந்தது? இவைகளெல்லாம் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு நடந்தது என்று நம்ம வந்து பார்க்கணும். 3வது தான் முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு 3வது முக்கியமான விஷயம்னா, ஒரு 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 ராஜாவின் வேலை செய்கிற திறமை எனக்கு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி. நான் வந்து இதுக்கெல்லாம் ஒர்த்தா, இதுக்கு நான் தகுதி உடையவனா இருக்கிறேனா? அவர் வந்து கடைசி வரைக்கும் நம்பவே இல்லைங்க. நான் சொல்கிறேன், அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கவே இல்லை. இன்ட்ரெஸ்ட் என்ன செய்யலை, அவர் காமிக்கவே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவன் வந்து சாமுவேல் இடத்துல சொல்கிறாரு, நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்க பாருங்க. 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசி. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுது? ஐயா இல்லை, இந்த 9ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சவுல், நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் சிறிதான பெஞ்சமின் கோத்திரத்தான் அல்லவா? பெஞ்சமின் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானே. அவன் சொன்னான், நான் வந்து எல்லாம் ரொம்ப எங்கள் கோத்திரத்திலே சின்ன கோத்திரம், நாங்கள் யுத்தத்தில் தப்பித்து கொஞ்சம் பேர் தான் வந்தோம், இதுக்கெல்லாம் நாங்கள் ரொம்ப அற்பமாக இருக்கிறோம், இதெல்லாம் எனக்கு அவனுடைய உள்ளத்தில் கேள்வி, இதுக்கெல்லாம் நான் தகுதியே அல்ல. ஒரு ராஜாவினுடைய வேலையை என்னால் செய்ய முடியுமா அப்படின்னு அவர் உள்ளத்தில் அவர் கேட்டுட்டு இதில் பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்கவில்லை. ஏன் இன்ட்ரெஸ்ட் காமிக்கல அப்படின்னா, ஒருவேளை தீர்க்கதரிசி உன்னை ராஜாவாக தம்முடைய சுதந்திரத்தின் மேல் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னோன்னே இவர் ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருந்திருக்கணும், இவர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்கணும், பயங்கரமாக துள்ளி குதிச்சு கர்த்தர் என்னை கொண்டு வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்று சிறிய தகப்பனாகிய அவனுடைய தகப்பனை சந்திக்கிற நேரத்தில் அவன் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் இடையில எதிர்பட்டு வருகிற அந்த சிறிய தகப்பனை சந்திக்கிறான். பாருங்க அந்த வசனத்தை வாசிங்க. 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 10ஆம் அதிகாரம் 13, 14, 15, 16 வசனத்தை வாசிங்க. அவன் தீர்க்க தரிசனம் சொல்லி முடிந்த பின்பு மேடையின் மேல் வந்தான். அப்பொழுது சவுலுடைய சிறிய தகப்பன், நீங்கள் எங்கே போனீர்கள் என்று அவனையும் அவன் வேலைக்காரனையும் கேட்டான். அதற்கு அவன், நாங்கள் கழுதைகளை தேட போய் அவைகளை எங்கும் காணாதபடினாலே நாங்கள் சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்துக்கு போனோம் என்றார்கள். அப்போது சிறிய தகப்பன் கேட்குறேன், ஏன்னா தீர்க்கதரிசியின் இடத்துக்கு போனால் சும்மா போக மாட்டான். தீர்க்கதரிசி உன்னிடத்தில் என்ன சொன்னான்? ஹல்லேலூயா. எதான் உன்ட்டு சொல்லியிருப்பாரு, என்ன சொன்னான் பாருங்க. அவன் பெரிய இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. அப்பொழுது சவுலுடைய சிறிய தகப்பன், நீங்கள் எங்கே போனீர்கள் என்று அவனையும் அவன் வேலைக்காரனையும் கேட்டான். அதற்கு அவன், நாங்கள் கழுதைகளை தேட போய் அவைகளை எங்கும் காணாதபடினால் சாமுவேல் இடத்திற்கு போனோம் என்றான். அப்பொழுது சவுலின் சிறிய தகப்பன், சாமுவேல் உங்களுக்கு சொன்னது என்ன, அதை சொல் என்றான். ஏன்னா ஒரு தீர்க்கதரிசியின் இடத்துல போயிட்டு வந்திருக்கிறேன், ஒரு தேவனுடைய ஊழியக்காரனை பார்க்க போயிட்டு வந்திருக்கிறேன், அவன் ஏதாவது ஒன்று இடத்துல சொல்லணும். ஆமென். ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பார், ஏதாவது ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லியிருப்பார். சும்மா சாதாரணமாக கர்த்தர் சபைக்கு கொண்டு வர மாட்டார். ஏதோ ஒரு சாதாரணமாக ஒரு ஊழியக்காரனிடத்தில் விசுவாசிகளை கர்த்தர் கொண்டு வர மாட்டார். ஏதோ சாதாரணமாக யாரையும் கர்த்தர் வழி நடத்த மாட்டார்.
இங்கே ஏதோ ஒரு வார்த்தை அவன் சொல்லி இருக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து என்ன சும்மா வசனம் என்ன செய்யும்? புறப்பட்டவர் கர்த்தருடைய வார்த்தை வரும். அந்த ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. என்ன வார்த்தை சொன்னார்? அவன் பாருங்க, அவன் சொன்னதை மறைத்து விட்டான். ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. ஏன்னா அவனுக்கு ராஜாவாகிறதுலே இங்கே சவுலுக்கு விருப்பமே கிடையாது. அவனுக்கு விருப்பமே இல்லைங்க. அப்போ பாருங்க, கீழே இருக்கிற வசனத்தை வாசிக்கிறோம். சாமுவேல் பாருங்க 16வது வசனம். சவுல் தன் சிறிய தகப்பனை பார்த்து, கழுதைகள் அகப்பட்டது என்று எங்களுக்கு தீர்மானமாய் சொன்னார் என்றான். ஆனாலும் ராஜ்ய பாரத்தை பற்றி சவுல் சொன்னதை அவனுக்கு அறிவிக்கவில்லை. சாமுவேல் சொன்னதை, ராஜ்ய பாரத்தை குறித்து சாமுவேல் சொன்னதை அவனுக்கு அறிவிக்கவே இல்லை. ஏன் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை? ஒரு முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இதே 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த கிபியா நாட்டுக்கு போகிறாரு. கிபியா நாட்டில் 12 கோத்திரத்தை வரவழைக்கிறாரு. நீங்கள் ராஜா வேண்டும் என்று கேட்டீர்களே, அந்த ராஜாவை நான் ஏற்படுத்த வந்திருக்கிறேன் என்று ஒவ்வொரு கோத்திரமாக நிறுத்தி சீட்டு போடுறாங்க. ஒவ்வொரு கோத்திரமாக நிறுத்தி சீட்டு போடும்போது அந்த சீட்டு பெஞ்சமின் கோத்திரத்தில் விழுந்தது. பெஞ்சமின் கோத்திரத்தில் அவங்க அப்பா குடும்பம் கீசனுடைய அந்த வீட்டில் விழுந்தது. அந்த கீசனுடைய வீட்டில் யார் ராஜாவாக இருப்பார்கள் என்று தேர்ந்தெடுக்கும் போது அந்த சீட்டு யாருக்கு விழுந்தது? சவுலுக்கு விழுந்தது. ஹல்லேலூயா. சவுல் என்ன செய்தார் தெரியுமா? என் மேலே பெரிய சீட்டு விழுந்துருச்சு, நான் தான் ராஜா என்று என்ன செய்யல? துள்ளி குதிச்சு ஓடவில்லை. இவனுக்கு முன்னாடியே தெரியும், தேசத்திலே இவனை கர்த்தர் ராஜாவாக வைக்கிறார் என்று, ஏற்படுத்துகிறார் என்று. இந்த ஊருக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி என்னை ராஜாவாக பயன்படுத்த அப்பாயின் பண்ண வந்திருக்கிறார்னு அவனுக்கு தெரிந்த போதும் கூட அவன் சொன்ன உடனே முன்னாடி ஓடி வரல. எங்க இருந்தான்னு பைபிள் இருக்கு. அவன் எங்கிருந்தான்? எங்க ஒளிந்துட்டு இருந்தான்? தளவாடங்களிலே ஒளிந்து கொண்டிருந்தான். இன்னைக்கு வெளியே தெரிய போகுதுன்னு சொல்லி அவன் தளவாடம்னா என்ன தெரியுமா? இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கிறது. சாமானங்களை எல்லாம் வைத்திருப்போம் பாருங்க, டூல்ஸ், சாமானங்கள் வைத்திருப்போம்ல, அந்த சாமானத்துக்கு அடியில் போய் இவர் என்ன செய்தார்? பதுங்கி கொண்டிருந்தார். ஆண்டவர் சொன்ன தேவனுடைய அழைப்பை யாரும் நிராகரிக்க முடியாது. நான் போன வாரமே சொன்னேன், தேவன் நம்ம மேலே ஒரு தரிசனத்தை வைத்தார், ஒரு நோக்கத்தை வைத்தார் என்றால் நீ எங்கிருந்தாலும் கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? தூக்கிட்டு வந்துடுவார். அல்லேலூயா. இவனுக்கு அப்போ இதுலேருந்தே அவன் தெரியுது, அவனுக்கு ராஜாவாக போகக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் என்ன செய்யலை, அவருக்கு இல்லை. அவர் நிராகரிக்கிறார். இவர் பயந்து போய் ஒளிந்து கொள்ளுகிறார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் தீர்க்கதரிசின்றது சும்மா, சாமுவேல் தீர்க்கதரிசின்ற சும்மா தீர்க்கதரிசி அவர் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவன் போய் பார், அந்த இடத்துல அவன் வீட்டினுடைய தளவாடங்களிலே ஒளிந்து கொண்டிருக்கிறான். நான் போன வாரம் சொன்ன ஏதோ காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கிறார். இல்லை, பண்டங்களையெல்லாம் வைக்கிற, அதே போல் டூல்ஸ் எல்லாம் வைக்கிற, அதற்கு அடியில் போய் அவன் ஒளிஞ்சிட்ருக்கிறான். அவனை தூக்கிட்டு வாங்கன்னு சொன்னபோது அவனை என்ன செய்கிறாங்க? பிடிச்சி தூக்கிட்டு வந்து வாலண்டியராக பிடிச்சி என்ன செய்கிறார்? தேசத்தில் அவனை ராஜாவாக கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ வானத்தின் மேலே வானத்துக்கு போனாலும் நான் அங்கே இருக்கிறேன், நீ பூமியின் அடியிலே பாதாளத்திலே இருந்தாலும் நான் அங்கே இருக்கிறேன், எந்த ஒரு கிரகத்தில் போய் நீ படுக்கை போட்டு படுத்திருந்தாலும் அங்கே நானும் அங்கே என்ன செய்வேன்? இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம தட்டி நம்முடைய வாழ்க்கையை கழிச்சு போகலாம். மோசே அப்படிதான் சொன்னார், ஆண்டவரே நான் திக்குவாயும் மந்தனாக்கும் உள்ளவன் நான் இருக்கிறேன், இந்த ஜனங்களையெல்லாம் வழி நடத்துகிறதுக்கு எந்த விதமான தகுதியும் என்னிடத்தில் இல்லை. ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சு. நான் அழைக்கிறேன், நீ வரமாட்டேங்கிற, நீ சரி உன்னுடைய சகோதரனாய் ரொம்ப வருஷமாய் சந்திக்காத சகோதரனை நான் அனுப்புகிறேன் என்று, அதுவே உனக்கு அடையாளம் என்று கர்த்தர் அவனை அனுப்புகிறார். போகிற வழியில் ஆரோனை சந்திக்கிறான், அவன் உனக்கு வாயா இருப்பான் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமாய் நம்ம மேலே ஒரு நோக்கம் சித்தம் கர்த்தர் வைத்திருந்தார்னா அதை நம்மை கொண்டுதான் கர்த்தர் செய்ய வைப்பார். போன வாரமே சொன்னேன், நம்மளை தவிர வேற யாரையும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார். ஆண்டவர் நினிவேக்கு யோனாவை போக சொன்னார். அப்படிதான் நினிவே நாட்டுக்கு போய் அந்த ஜனங்களுடைய அக்கிரமங்களுக்காக, அவனுடைய பாவங்களுக்காக நீ போய் சுவிசேஷம் அறிவி, அந்த ஜனங்கள் மனம் திரும்பட்டும் என்று சொல்லி அனுப்பினார். ஆனால் இவர் எங்கே போனார்?
நினிவேலிருந்து எங்கே போயிட்டார்? தர்ஷீஸுக்கு கப்பலேறி போனார். தர்ஷீஸ் என்பது இந்த காலத்தில் உள்ள இங்கிலாந்து தேசம். அந்த இங்கிலாந்து தேசத்துக்கு கப்பலில் போனார். போகிற வழியில் என்ன செய்தது? ஆண்டவர் பாருங்கள், அந்த ஒரு மனுஷன் அவன் செஞ்ச தப்புக்காக ஆண்டவர் போங்கிற இடத்துல போகாதபடி வேற இங்கிலாந்துக்கு கப்பலேறி போனதுனால கடலிலே காற்றை என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். கடலிலே கொந்தளிப்பை அனுப்புகிறார். அந்த போகிற கப்பல் மூழ்கிற அளவுக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளமாய் மாறிவிட்டது. ஜனங்கள் எல்லாம் அவன் தெய்வத்தை நீங்கள் கும்பிடுங்க என்று சொல்லி மானுமியிலேருந்து எல்லாம் வந்து சொல்கிறாங்க. எல்லாரும் கும்பிட்ட போதும் ஒருத்தனும் என்ன செய்யலை. அந்த காற்று அடங்கவில்லை, அந்த கடல் அடங்கவில்லை, மூழ்கி கொண்டிருந்தது. அப்போ பார்த்தா இவனை போய் பார்த்தா இவன் கீழே போய் படுத்து கிடக்குறான். இவனை தட்டி எழுப்பி, நீ யாரியா, எங்கிருந்து வந்திருக்கிற? அப்போ உண்மை சொல்கிறான், இந்த மாதிரி நான் ஒரு தீர்க்கதரிசி, நான் தேவனுக்கு நான் தீர்க்கதரிசி ஆனவன். ஆண்டவர் என்னை நினைவை போச்சனார், நான் எங்கே வந்துட்டேன்? நான் வந்துட்டேன். அவர் போனது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அவன் வந்து அதாவது நினிவே பட்டணத்தாரை அழிக்கணும், கர்த்தர் அழிக்கணும்னு தான் யாருடைய எண்ணமாக இருந்தது? யோனா தீர்க்கதரிசனுடைய எண்ணமாக இருந்தது. ஏன்னா அவ்வளவு சித்திரவதை நினிவே பட்டணத்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்திருக்கிறார். ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள், பயங்கர சித்திரவதை பண்ணியிருக்கிறார். அதனால தான் இவன் பார்த்துட்டு என்ன செய்தான்? ஆண்டவர் நம்ம போய் தீர்க்கதரிசனம் சொன்னால் அந்த ஜனங்கள் மனம் திரும்பிடுவாங்க, நற்செய்தி அறிவித்தா மனம் திரும்பிடுவாங்க, அதனால் நற்செய்தி அறிவிக்க நம்ம வேற இடத்துக்கு போகலாம் என்று அவன் என்ன செய்ய புறப்பட்டு கர்த்தர் அவங்கள அழிக்கட்டும், அவங்கள அப்படியே மூழ்கடித்து சாகடிக்கட்டும்னு நினச்சி தான் கர்த்தர். இவர் அப்படி போயிட்டார் தன்னுடைய தேசத்தின் மேலே இருந்த பாரத்தினால். ஆனால் கர்த்தர் ஒருவனையும் கெட்டு போது அவருக்கு சித்தம் அல்ல. ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு எடுத்து ஆண்டவர் ஒரு மீனை கட்டளை அவன் அந்த மாலு மீன் இடத்துல சொல்கிறான், நீங்கள் என்ன செய்ய, என்னை பிடிச்சி கடலில் தூக்கி போட்டிங்கன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். அல்லேலூயா. யோனாவை தூக்கி கடலில் போடுறாங்க. ஆண்டவர் ஒரு மீனுக்கு கட்டளை எடுக்கிறார். அந்த மீனுக்கு கட்டளை இட்ட உடனே அந்த மீன் வந்து அவனை முழுங்குறது. பாவம், இவனையும் 3 நாள் பட்னியாக போட்டு அந்த மீனும் 3 நாள் என்ன செய்யுது? பட்னியாக இருந்து ஆண்டவர் அவனை எங்கே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணார் சொன்னா தெரியுமா? எங்கே மணந்துன்னு தெரியுமா? மீனின் வயிற்றில் மனம் திரும்பினார். ஹல்லேலூயா. கோயம்புத்தூரில் நம்ம ஏஸ்பால் பாஸ்டர் ஒரு சாட்சி சொன்னார். நான் ஒரு தடவை கேட்டேன். ஆண்டவர் அவரை ஊழியத்துக்கு வாயா வாயா வாயான்னு கூப்பிட்ட போது அவர் என்ன செய்யும், வராமல் படிச்சுட்டு அப்படியே சுற்றிட்டே இருந்தாராம். இவர் ஒரு நாள் ட்ரெயின் ட்ராக்கில் அந்த கூட்ஸ் வண்டியெல்லாம் நிற்கும்ல, அந்த கூட்ஸ் வண்டி நிற்கிற இதில் வந்து கிராஸ் பண்ணி, அவர் சென்னை அவர் கிராஸ் பண்ணி போகலான்னு சொல்லி சந்து பூந்துக்குள்ளெல்லாம் இப்படி பூந்துட்டுலாம் வருவாங்க. பார்த்துருக்குறீங்களா? சென்னையில் ட்ரெயின் கடியில் பூந்துட்டு வருவாங்க. இவர் கரெக்டாக பூந்துட்டு சென்டரில் வரும்போது இந்த பக்கம் போக முடியாமல் அந்த பக்கம் போக முடியாமல் சென்டரில் ட்ரெயின் மெதுவாக மூவ் ஆகும். எடுத்தோடனே ஃபாஸ்ட்டாக போகும், மெதுவாக மூவ் ஆகிறப்போ அந்த மூவ் ஆகிற டைம்லேயே இவர் வந்து மெதுவாக நடந்து போயிட்டே இருந்தார் அந்த ட்ரெயினோடு கூட சேர்ந்து. அப்போது இவர் ஆண்டவரை நோக்கி கேட்குறார், ஆண்டவரே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட நான் விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவா என்று சொன்னீரே. ஆண்டவரே, இப்படிப்பட்ட பிரச்சனையை மாட்டிருக்க ட்ரெயின் நான் மாட்டின சின்னவனும் ஆயிடுவேன், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு. அப்போ ஆண்டவருடைய சத்தம் அவருடைய உள்ளத்தில் தொனிச்சு தான், ஊழியத்துக்கு நீ ஒப்பு கொடுப்பாயா? ஹல்லேலூயா. நீ ஊழியத்துக்கு அர்ப்பணிப்பாயா? நான் சொன்ன ஊழியத்துக்கு நீ வருவாயா என்று ஆண்டவர் கேட்டார். கேட்கும்போது தான் ஆண்டவரே சரி, நான் இந்த டைமில் நான் என்ன செய்கிறேன், ஒப்பு கொடுக்குறேன், ஊழியத்துக்கு வரேன்னு சொன்ன போது அந்த ட்ரெயினில் அந்த சிக்னல், ரெட் கலர் சிக்னல் போட்டு உடனே நின்றுதான். அதுலேருந்து வெளியே வந்து அப்புறம் ஊழியத்துக்கு வந்திருக்கிறார். சில இடத்துல சில ஆட்கள், வராத ஆட்களெல்லாம் எங்கே சந்திப்பார் தெரியுமா? இப்படிப்பட்ட இடுக்கத்தில் கொண்டு போய் விட்டுருவார். இப்படி இடுக்கத்தில் கொண்டு போய் விட்டு உன்னை யாருமே காப்பாற்ற வர முடியாத நிலைமையில் ஆண்டவர் உன்னோட பேசுவார். நீ என்ன ஊழியத்துக்கு வர்றியா? மனம் திரும்புறியா? சவுல் போய் தளவாடங்களிலே ஒளிந்து கொண்டான். ஆண்டவர் அந்த பெஞ்சமின் கோத்திரத்தில் இவனை விட சிறந்தவங்க நிறையா உண்டு. இவனை விட மற்ற யூதா கோத்திரத்தில் யுத்த வீரர்கள் நிறையா உண்டு. ஆனால் கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார்? அந்த பெஞ்சமின் கோத்திரத்தில் அந்த சவுலைத்தான் தெரிந்து கொண்டான். அவன் போய் தளவாடங்களில் ஒளிஞ்ச போதும் கூட கர்த்தர் வேற ஒருவனை என்ன செய்யலை, அவனுடைய ஸ்தானத்துக்கு கொண்டு வரல. பாருங்க. ஆமே. சில நேரத்தில் நம்ம தேவனை தேடாத போது இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில கொண்டு போய் சொருகி இருப்பார். பின்னாடி பார்வோன் துரத்தும், முன்னாடி எது இருக்கும்? பெரிய செங்கடல் இருக்கும். 2 பக்கம் கொண்டு போய் ஆண்டவர் நிறுத்தி வச்சிருவார் நம்மளை. நீ பின்னாடி போனால் பார்வோன், முன்னாடி வந்தால் செங்கடல்.
அப்போ தான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, ஆண்டவரே நம்ம தேடுறப்பா. எப்போ நமக்கு அறிவு புகட்டுவார், எப்போ நமக்கு ஆண்டவர் பாதை காட்டுவார். இந்த மாதிரி ஒரு இக்கட்டு நிலைமையில தான் கர்த்தர் அந்த மாதிரி காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. நீ தளவாடங்களிலே போய் ஒளிந்து கொண்டாலும் நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு உன்னை வேண்டும் என்று நினைச்சார்னா உன்னை கொண்டு தான் கர்த்தர் செய்வார். உங்களை ராஜாவாக்க வேண்டும் என்றாலும் நீ அற்பமாக இருக்கலாம், சின்ன கோத்திரமாக இருக்கலாம், படிக்காதவனாக இருக்கலாம், கையில் ஒன்றும் இல்லாதவனாக இருக்கலாம். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டா நம்மை தான் ராஜாவாக கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்போ இவருக்கு என்ன நடந்தது என்பதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நல்லா கவனிங்களே, ஆண்டவர் இவனை 3 அடையாளங்களே சொன்னார். ஒன்று, நீ போகும்போது யாரை பார்ப்பேன், ராகேலினுடைய கல்லறையில் 2 பேர் பார்ப்பேன், அவன் கழுதை குறித்தான விஷயத்தை உனக்கு சொல்லுவான். அடுத்தது ஆண்டவர் சொன்ன, கொஞ்சம் அப்புறம் நீங்கள் போகும்போது பெத்தேலிலே பணிந்து கொள்வதற்கு பலியிடுவதற்கு ஒரு 3 பேர் வருவாங்க. ஒருத்தர் கையில் 3 ஆட்டுக்குட்டி இருக்கும், இன்னொருத்தன் கையில் 2 அப்பங்கள் இருக்கும், இன்னொருத்தன் கையில் திராட்சை ரசம் உள்ள ஒரு துருத்தி ஒன்று இருக்கும். அப்போது அந்த அப்பத்தை கொடுக்கும்போது அந்த அப்பத்தை நீ என்ன செய்ய, வாங்கிக்கொள் என்று கட்டளையா. அப்புறம் அதுக்கு பிறகு நீ போகும்போது பெலிஸ்தியர் அந்த வசனத்தை இப்போ தான் முக்கியமான 3வது அவனுடைய மனதில் இருந்த கேள்விக்கு பதில் இங்கே கிடைக்குது பாருங்க. என்ன கிடைக்குது? அவன் சொல்கிறான், நான் ராஜாவாக இருப்பதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஒரு ராஜா வேலை செய்ய வேண்டும் என்றால் என்னிடத்துல என்ன எபிலிட்டி இருக்குது? நானும் எல்லா கோத்திரத்திலும் சின்ன கோத்திரம், நான் கழுதையை தான் தேட வந்தேன், கழுதைகளை தேட வேண்டேன்னு அந்த உள்ளத்தில் அந்த மனசில் இருக்கும்போது அவனால் ராஜாவாக முடியும் என்கிற ஒரு காரியம் இந்த இடத்துல கர்த்தர் செய்கிறார். ஏனென்றால் பைபிளில் வாசிக்கிறோம், நம்முடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால் எல்லாம் பாசிப்போம். ஹல்லேலூயா. எல்லாம் பாசிப்போம். அதை இந்த இடத்துல கர்த்தர் காண்பிக்கிறார். 3வது அடையாளம் தான் மிக முக்கியமான ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை வாசிங்க பார்க்கலாம். பின்பு 5வது வசனம், பின்பு பெலிஸ்தியரின் தானியம் இருக்கும் தேவனுடைய மலைக்கு. தானியம் அப்படின்னா என்னென்னா, அதாவது அவங்களுடைய பெலிஸ்தீனுடைய காவல் படை. அந்த காவல் படை இருக்கிற இடத்துக்கு நீ என்ன செய்வாய், நீ போவாய். வாசிங்க, நீ 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 அங்கே நீ பட்டணத்துக்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு நீ எதிர்படுவாய். ஹல்லேலூயா. அந்த பெலிஸ்தியரின் தானியம் இருக்கிற இடத்திலிருந்து நீ இறங்கி வரும்போது நீ தீர்க்கதரிசிகளினுடைய கூட்டத்தை நீர் பார்ப்பாய். சாமுவேல் தீர்க்கதரிசி தான் என்ன செய்தான், அந்த தீர்க்கதரிசின பள்ளி என்கிற ஒன்று உண்டு. தீர்க்கதரிசன பள்ளி, ப்ராப்பர்ட்டிக்கல் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருந்தது. அந்த பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற எல்லாருமே யங்ஸ்டராக இருப்பாங்க. அவங்களுடைய வேலை என்னென்னா தீர்க்கதரிசனம் முறைப்பதே அவருடைய வேலையாக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எலிசாவினுடைய நாட்களிலே நீங்கள் அவர்களை பார்க்கலாம், எலியாவின் நாட்களிலே அவர்களை பார்க்கலாம். அவங்களுக்கு எலிசாவோடு கூட 100 தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ப்ராப்பர்ட்டிக் ஸ்கூல். அந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க தான் யாருன்னு கேட்டேன்னா எலியா தீர்க்கதரிசி. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசி அங்கிருந்து தான் திடீர்னு வந்து கர்த்தர் அனுப்பி சொல்றார், நான் சொல்லுகிறது போல இந்த வருஷத்தில் மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது என்று நான் தேவன் மேலே ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்றார். இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிக் ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க தான் அந்த எலியா தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி இந்த தீர்க்கதரிசன அந்த நடத்தி கொண்டிருந்த அந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தவர் யாருன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி தான் நடத்தி கொண்டிருந்தார். அவர்களுக்கு என்ன வேலைன்னா நிறைய நியாயப்பிரமாணத்தை படிப்பார்கள், தீர்க்க தரிசனத்தை படிப்பார்கள். ஒருத்தனுக்குள்ள அந்த பார்த்தீங்கன்னா மொத்த கூட்டத்துக்கும் அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய ஆவி இருக்கும். அப்போது அவர்களை நீ சந்திப்பா என்று சாமுவேல் அவனை குறித்து சொல்கிறான். இவன் அந்த தீர்க்க தரிசன கூட்டத்தாரோடு கூட அந்த புத்திரரில் இவன் சேர்ந்து கொண்டதுனால சவுலும் என்ன செய்தானா, தீர்க்க தரிசனம் சொன்னான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. நீ பட்டணத்துக்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு நீ எதிர்படுவாய். அவர்களுக்கு முன்பதாக தம்புரும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் அவர்கள் சொல்லுவார்கள். அப்பொழுது எல்லாம் சேர்ந்து படிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேலே இறங்குவார்,
நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி நீ வேறு மனுஷனாவாய். ஹல்லேலூயா. அவனுடைய கடைசி கேள்விக்கு கர்த்தர் இந்த இடத்துல ஆன்சர் பண்றாரு. உண்மையிலே தேவ ஆவியானவர் இறங்குவார், நீ வேறு மனுஷனாவாய். ஆமென். ஆண்டவர் அவனுக்கு வேறு மனுஷன் ஆவதற்கு அவனுக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். கீழே இருக்கிற வசனத்தை பாருங்க. இந்த அடையாளங்கள் எல்லாம் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகனபடியும் சமாதானபடியும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திரு என்றார். அவன் சாமுவேலை விட்டு திரும்பி போகும்போது தேவன் அவனுக்கு வேறு இருதயத்தை தந்தார். அவன் வேறு இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. முன்னாடி இருந்தது ஒரு ஹியூமன் பீக்குரிய இருதயம். இப்போ அவனுக்கு கிடைத்த இருதயம் என்ன? ஒரு ராஜா, இந்த தேசத்தையே ஆளுகை செய்யக்கூடிய அந்த ராஜாவின் இருதயத்தை கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தாரு? கொடுத்தார். ஒரு சாதாரணமான மனுஷன் இப்போது பார்த்தீங்கன்னா அசாதாரணமாக என்ன செய்கிறான்? மாறுகிறான். ஹல்லேலூயா. வேறு ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுத்தார். எதுக்குங்க இந்த வேறு இருதயத்தை கர்த்தர் கொடுக்கணும்? நீதிமொழிகள் 21:1 வாசிக்கிறோம். ஆமாம், ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தருடைய கையிலே நீர்க்கால்களைப் போல இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி ஆண்டவர் திருப்புகிறதுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி அல்லேலூயா வாய்க்கால்ல நிறைய தண்ணி ஓடும். அவன் தேவையான வயலுக்கு பாய்த்து கொள்வதற்கு மண்வெட்டி எடுத்து வெட்டுகிறது போல வெட்டினால் அந்த தண்ணி திரும்பி போகும். பார்த்தீங்களா? அதன்படி கர்த்தர் ராஜாவை அவன் தேவனுடைய சித்தத்துக்கு திருப்புவதற்கும் வலதுபுறத்தில் திருப்புவதற்கும் இடதுபுறத்தில் திருப்புவதற்கும் அவனுடைய இருதயத்தை கர்த்தர் நீர்க்கால்களாய் மாற்றுவதற்குத்தான் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை வேற ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுத்தார். அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் அசாதாரணமாக மாறிவிட்டான். வேறு இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆமென். வேறு மனுஷனாய் அவன் மாறினான் என்று பார்க்கிறோம். வேறு மனுஷன், யூ வில் பி சேஞ்ச்டு இன்டு த டிஃப்ரெண்ட் பர்சன். ஒரு வித்தியாசமான ஒரு மனுஷனாய் அவன் மாறினான் என்று பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அசாதாரணமான காரியத்தை செய்வதற்கு இந்த ராஜாவை போல இருதயம் நமக்கு வேண்டும். நீ வேறு மனுஷனாய் மாறுவாய். ஒரு மனுஷனுக்குள்ள தேவ ஆவியானவர் வரும்போது அவன் பழைய சுவாப மனுஷனாக இருக்க மாட்டான். ஆமென். ஜென்ம சுவாபங்கள் அவனுக்குள்ளே இருக்காது. மாம்சத்துக்குரியவனாக இருக்க மாட்டான். முழுக்க அவனுக்கு வேறு இருதயத்தை கர்த்தர் கொடுத்து முழு ஆவிக்குரிய மனிதனாக கர்த்தர் அவரை மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாங்க. பேதுரு பாருங்க, பேதுருக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு குணம் இருந்தது. என்ன தெரியுமா? முந்திரி கொட்டை குணம் இருந்தது. முந்திரி கொட்டை சொல்லுங்க. ஆமாம், குணம் அவருக்குள்ளே இருந்தது. எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவர்கிட்ட சீசர்களெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி முந்தி போய் வெடுக்குன்னு சார் ஆண்டவர் சொன்னார், நான் வந்து இந்த 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 மக்களால் நான் போய் சிலுவையில் அறையப்படணும், அடக்கம் பண்ணப்பட்டு நான் 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுவேன், அடிப்படுவேன், காயப்படுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். போய் இவன் முந்திரி கொட்டத்தனமாக ஆண்டவர் என்ன சொன்ன இவர் வந்து சொன்னார், ஆண்டவர் இவைகளெல்லாம் உமக்கு நேரிடக்கூடாது, இதெல்லாம் எதுக்கு நடக்குது? அப்போ ஆண்டவர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே என்றார் அவனை. ஹல்லேலூயா. நீ தேவன் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய், நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கவில்லை. அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட சொல்கிற, ஆண்டவரே நீங்கள் இந்த சிறையில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் காவலில் இருந்தாலும் விலங்கில் இருந்தாலும் அவைகளையும் நான் என்ன செய்வேன், அவைகளை எனக்கு வேணும், இப்படியெல்லாம் உமக்கு நடக்கக்கூடாது என்று முந்திரி கொட்டைத்தனமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவன் ஒரு மாதிரி சுவாபமுள்ள மனிதனாக இருந்தான். இயேசுவை சபிக்கவும் சத்தியமனவும் அவன் தொடங்கினான் என்று பார்க்கிறோம். ஆனால் பெந்தைக்கோஸ்தே எனும் நாள் வந்தபோது தேவ ஆவியானவர் அவனை நிரப்பினார். நல்லா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி இருந்த பேதுருக்கும் அவன் நிரப்பப்பட்ட வாழ்க்கையில் இருந்த பேதுருக்கும் நிறைய வேரியேஷன் இருந்தது. என்ன தெரியும்? எப்போதும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சிங்கிளாய் தனியாய் போன பேதுரு அவன் தேவ ஆவினால் நிரப்பப்பட்ட போது 11 பேரோடு கூட எழுந்து நின்று அவன் பிரசங்கித்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மாறணுங்க. மாறலின்னா நம்ம வாழ்க்கை எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். தேவ ஆவி பெற்றுக்கொண்டு
இன்னும் மாம்சத்திலேயே இருப்போன்னா, இன்னும் மாம்ச கிறிஸ்தவர்களாகவே இருப்போம்னா, இன்னும் குழந்தையாகவே இருப்பீங்கன்னா, பிரச்சனை தேவனிடத்தில் இல்லை, பிரச்சனை யார் இடத்துல இருக்குது? நம்ம இடத்துல இருக்கு. 3 விதமான கேட்டகரி பீப்புளை சொல்கிறார் சபையில். ஒன்று ஜென்மஸ்வாப மனுஷன், அவன் ரட்சிக்கப்படாதவன். 2வது சொல்கிறார் மாம்ச மனுஷன். இன்னொன்று யார்? மாம்ச மனுஷனா சபையிலேயே இருப்பாங்க, அவங்க வளரவே மாட்டாங்க, அவங்க தான் மாமிச மனுஷன். இன்னொரு மனுஷனை குறித்து சபைக்குரியவங்களை ஆவிக்குரியவன். அவனை யாராலும் நிதானித்து ஆராய முடியாது. ஹல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய மனிதர்களாக இருக்கணும். ஆவிக்குரிய மனிதர்களாக இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய ஜென்மஸ்வாவம் நம்மை விட்டு போயிருக்க வேண்டும். முழுக்க முழுக்க ஆவியிலே நடத்தப்பட்ட மனிதர்களாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு விஷயம் தெரியுமா? இவன் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட பிறகு அவன் போய் ஒரு இடத்த தளவாடங்களில் ஒளிஞ்சு கொண்டான். ஆனால் சவுலுடைய கேரக்டர் மாறினது. அவனுடைய வேறு இருதயம் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த போது அவனுடைய கேரக்டர் மாறினது. அந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 10ஆம் அதிகாரத்தினுடைய 17, 18வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் 10ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 25வது வசனத்தை வாசி. சாமுவேல் ராஜாங்கத்தின் முறையை ஜனங்களுக்கு தெரிவித்து அதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி கர்த்தருடைய சன்னதியில் வைத்து ஜனங்களை எல்லாம் அவரவர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டான். சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். இராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனோடு கூட போன. யாரெல்லாம் எழுப்பினாரோ அவங்களெல்லாம் அவனோடு கூட இராணுவத்துக்கு போனார்கள். ஆனால் கீழே பாருங்கள், கடைசி வசனம் என்ன சொல்லுது? ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கைகளை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். கேரக்டர் சேஞ்ச் ஆகுது பாரு. அவன் முன்னாடி எப்படி இருந்தான்னு தெரியல, எவனாவது இவனை பேசினா அடிக்கிற ஆட்களோ இருந்திருப்பான். ஆனால் தேவ ஆவி அவன் மேலே இறங்கின போது, அவன் வேறு மனுஷனாய் மாறின போது, அவனுக்கு வேறு இருதயத்தை கர்த்தர் கொடுத்த போது, அவன் என்ன சொல்கிற? பேலியாளின் மக்கள் அவனை கேவலமாய் பேச, இவன் கூடயா இராணுவத்துக்கு போவது, இவனுக்கா நம்ம காணிக்கையை கொண்டு வருவது என்று அவனிடத்தில் சொல்லும்போது அவன் காது கேளாதவன் போல இருந்தான். உலகம் நம்ம என்ன வேணாலும் சொல்லிட்டுங்க. எனக்கு சவுல் ராஜாவுடைய நான் படித்ததில் இது நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு பிடிச்ச கேரக்டர் என்ன தெரியுங்களா? நம்ம காது, உலக மக்கள் என்ன வேணாலும் சொல்லுவான், எது வேணாலும் சொல்லுவான். நம்ம இந்த காதில் என்ன செய்யணும்? இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறணும். சபையில் நடக்கிற பிரசங்க ஆராதனைகளை விட்டுறக்கூடாது. உலக மனுஷன் அநேக கட்ட வார்த்தைகளை நம்மை குறித்து தீதான காரியத்தை சொல்லுவான். இவனா நம்மளை ரட்சிக்கிறது கேவலமாய் பேசுவான், அவமானப்படுத்துவார்கள். நம்மை குறித்து பலதான அவதூறுகளை பேசுவார்கள். பலவிதமான காரியத்தை நம்மேல் பொய்யாய் சொன்னால் கூட ஆண்டவர் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறணும். அல்லது கேளாதவன் போல, இந்த காலத்தில் சொல்லணும்னா ஹெட்ஃபோனை மாட்டிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. கேளாத போல இருக்கணும், அமைதியாக இருக்கணும். அவனுடைய கேரக்டரை சேஞ்ச் ஆகுது பாருங்க, அவனுடைய லைஃப் ஸ்டைலே மாறுது பாருங்க அவனுக்கு. ஏன்னா அந்த ஆண்டவர் அந்த ராஜாவுக்குரிய இருதயத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அவனை கர்த்தர் வேறு மனுஷனாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆண்டவர் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் எழுந்திருக்கலாமா? எழுந்திருந்து நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எல்லாரும் ஆண்டவர்